ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேது இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட இங்கே பாருங்கப்பா, மீனாட்சியும் சரி நம்ம அழகரும் சரி ரெண்டு பேருமே என் கூட இல்லாததுனால எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குப்பா. நம்ம இப்போவே மதுரைக்கு போயிடலாம். மீட்டிங்கை என்னால் அட்டன் பண்ண முடியாது, இன்னொரு நாளைக்கு வந்து அட்டன் பண்ணிக்கிறேன்னு நான் சொல்லிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ராஜாங்கமோ சரிப்பா, எனக்கும் ஏதோ ஒரு மாதிரியாக தான் இருக்குது, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. நம்ம மோகனா இருந்துட்டு என்னங்க காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து கொடுக்கவும், இல்லை மோகனா எனக்கு வேண்டாம், மனசு ஏதோ கஷ்டமாவே இருக்கு, வீட்டில் அடுத்தடுத்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, என்ன பண்றது ஏது பண்ணதுன்னு எதுவுமே புரியல மோகனா அப்படின்னு சொல்லவும், எனக்கும் அதுதாங்க தோணுது. நம்ம தமிழ்ச்செல்விக்காக பாத யாத்திரை போனோம்ல, அந்த சாமியாரை போய் பார்த்துட்டு வரலாமா? அந்த பரிகாரத்தை முழுசா பண்ணாம தான் தமிழ்ச்செல்வி நம்மளை வீட்டை விட்டு போயிட்டா. இப்போ ஏதாவது நம்ம வீட்டுல பெரிய பிரச்சனையா இருந்து அதை கவனிக்காம விட்டுட்டா நம்ம வீட்டுக்கு தானங்க பிரச்சனை. அந்த சாமியாரை போய் பார்த்துட்டு வந்துருவோமா, நம்ம குடும்பத்தோட போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு ஆமாமாமா நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கே ஆப்பு வச்சுக்கிறாங்க. நம்ம ராஜாங்கமும் சரி எல்லாரும் ரெடியா இருங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் குளிக்க போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம சித்ரா இருந்துட்டுமா எதுக்காகம்மா சாமியாரை பார்க்க போகலான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்க முடியுமான்னு பார்க்குறேன்டி, அதனால தான் இங்கே இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் உருவாக்க முடியல, அந்த சாமியார் ஏதாவது இப்போ ஒரு பிரச்சனையை சொன்னாருன்னா அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம்ல, அதனால தாண்டி போகலான்னு சொன்னேன், இல்லைனா நான் எதுக்காக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லவும், எனக்கு அப்போவே தெரியுமா ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் நீ அப்படி சொல்லியிருப்பேன்னு அப்படின்னு நம்ம ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட வராங்க. வந்த உடனே என்ன ஆண்டி எதுக்காக நீங்க மீனாட்சியை தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து தூக்கிட்டு வந்தீங்க? இல்லைன்னா ஒரு 2 நாள் நான் மாமா கூட இருந்துட்டு வந்திருப்பேன், உங்களால இப்போ நான் மாமா கூட இருக்க முடியாம போயிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு ஐஸ்வர்யா, அந்த தமிழ்ச்செல்வி இவ்வளவு திமிர எடுத்து போய் சென்னைக்கு வந்து மீனாட்சியை தூக்கிட்டு போவான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளோட திமிர அடக்கலான்னு தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். ஆனா அவ திமிர எடுத்து போய் இவ்வளவு கொழுப்பு ஆடிக்கிட்டு இருக்காளா, அவளை எப்படி அடக்கணுமோ அப்படி அடக்கிக்கிறேன், நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே அந்த சாமியாரை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாங்க. கோவிலுக்கும் போயிடுறாங்க. கோவில்ல சாமியார் ரொம்ப தியானத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கவும் நம்ம ராஜாங்கமும் மோகனாவும் போய் சாமியார் பக்கத்துல உட்கார்றாங்க. இங்க பாருங்க சாமி, ஏற்கனவே உங்ககிட்ட நாங்க வந்தப்போ நீங்க ஒரு பரிகாரத்தை சொன்னீங்க, ஆனா அந்த பரிகாரத்தை எங்களால முழுசா முடிக்க முடியல, அதனாலதான் ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட குழப்பம்னு எங்க குடும்பத்துல நடந்துருச்சு. திரும்பவும் எங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வருமா, ஏதாவது பரிகாரம் தான் செய்யலாமா அப்படின்னு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன். இங்க பாருடா, நீயா ஒன்றும் இந்த சங்கதிக்கு வரல, நானா தான் உன்னை இந்த சங்கதிக்கு வர வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன சாமி சொல்றீங்க? ஆமாடா, உங்க குடும்பத்துல நடக்கிற அநியாயத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இங்க இருக்கிற சாமியால இருக்க முடியலதா, அதனாலதான் அந்த அநியாயத்தை எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்றதுக்காக தாண்டா உன்னை இங்க வர வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சாமி சொல்றீங்க? என் வீட்டில் என்ன அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கு? இங்க பாருடா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க வீட்டில இருந்து ஒரு மகாலட்சுமியை நீங்க வீட்டை விட்டு துரத்திருப்பீங்க. அந்த மகாலட்சுமியை வீட்டை விட்டு துரத்தக்கூடாதுன்றதுக்காக தான் என்கிட்ட பரிகாரத்தையே கேட்டுட்டு போனீங்க. ஆனா அந்த பரிகாரத்தை ஒழுங்கா செய்யாம அந்த மகாலட்சுமியை வீட்டை விட்டு துரத்தி அந்த பொண்ணு மேல ரொம்ப பெரிய பழியையும் தூக்கி போட்டு அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பியிருப்பீங்க. அதனால உங்களுக்கு பெரிய நஷ்டம் நடக்க போகுதுடா. இதை எல்லாத்தையும் யாரு பண்ணதுன்னு நான் இப்போ உனக்கு சொல்றதுக்காக தானே இங்க வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஈஸ்வரிக்கு இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. ஐயோ, நம்ம தான் இதுக்கு காரணம்னு சொல்லிடுவாரோ அப்படின்னு பயங்கர பதட்டத்துல இருக்கவும் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, ஆண்டி என்ன ஆண்டி இந்த சாமியார் அப்படியே நடந்ததெல்லாம் புட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு, நடந்ததெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா நம்ம மாட்டிப்போம், அப்புறம் நம்ம வீட்டுல அங்க இருக்கவும் முடியாது, சேது மாமா கூட சேர்ந்து வாழவும் முடியாது, என்ன ஆண்டி பண்றது அப்படின்னு கேட்கவும், இங்க பாரு ஐஸ்வர்யா, எனக்கும் அதுதான் புரியல, எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்து இப்படி ஒரு பிரச்சனையை நான் உருவாக்கிக்கிட்டேன்னு தெரியலையே, என் தலையில நானே மண்ணு வாரி போட்டுக்கிட்டேனே அப்படின்னு ரொம்ப பதட்டத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேது வந்துட்டு,
என்ன சாமி என்ன சாமி சொல்ல போறீங்க? என்ன உண்மையை சொல்ல போறீங்க? அந்த தமிழ்ச்செல்வி தான் என் அப்பாவை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொன்னதை கேட்காம ஒரு காரியத்தை பண்ணி வச்சு அதனால என்னோட அப்பாவுக்கு எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ அவமானம், அதனால என்னோட அப்பாவோட பதவி பறி போயின்னு எவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் நடந்துச்சு. அதனால தான் அவளை வீட்டை விட்டு துரத்தணும், அவளை வெட்டி விட்டுட்டு நான் இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருப்பா, நீ பண்ணது மிகப்பெரிய துரோகம்ப்பா. அந்த பொண்ணுக்கு நீ அதாவது தீர்க்கவே முடியாத ஒரு தப்பையும் மன்னிக்கவே முடியாத ஒரு தப்பையும் நீ பண்ணியிருக்கப்பா அப்படின்னு சொல்லவும், என்ன சாமி சொல்றீங்க? நீங்க எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி எல்லாம் தெளிவா தேங்காய் உடைக்கிற மாதிரி சொல்லிடுங்க. இங்க பாருப்பா, நீங்க எல்லாரும் அந்த கடவுளை உங்க தெய்வத்தை நீங்க முழுமையா நம்புறீங்க அப்படின்னா மனசுல உங்க குடும்பத்துல நடந்த பிரச்சனைக்கெல்லாம் யாரு காரணம்னு நினைச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி தரங்க. அதுக்குள்ள என்னோட சக்தியால அது உங்க வீட்டில் இந்த பிரச்சனையெல்லாம் யார் உருவாக்குனதுன்னு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மோகனா, அதுக்கப்புறம் ராஜாங்கம், சேது அப்படின்னு எல்லாருமே கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் நம்ம குடும்பத்தில் நடந்த பிரச்சனைக்கெல்லாம் யாரு காரணம், எதுக்காக இப்படியெல்லாம் நடந்துச்சு, அது எல்லாமே எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும் அப்படின்னு ராஜாங்கமும் சேது மோகனா நம்ம குடும்ப தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கண்ணு திறக்கவும் அந்த அந்த சாமியாரோட சக்தியால் அதாவது நம்ம ராஜாங்கத்தோட குலதெய்வத்துக்கிட்ட இருந்து ஒரு தீயை உருவாக்குறாங்க. அந்த தீயில நடந்த விஷயமெல்லாம் ஒரு படமாக தெரியுது. தெரிஞ்ச உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு தலைமையில கையை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயோ, தமிழ்ச்செல்வி மாதிரி நம்ம தான் பேசினோம் உங்கள் அப்பா கிட்ட, அந்த விஷயம் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சேது, ராஜாங்கம், மோகனா இவங்க 3 பேருக்குமே பயங்கர ஷாக்கு. என்ன சாமி, தமிழ்ச்செல்வி மேல எந்த ஒரு தப்புமே இல்லையா? தமிழ்ச்செல்வி மேல எந்த ஒரு தப்பும் இல்லாததான் அவளை வீட்டை விட்டு துரத்திருக்கோம். தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு துரத்துறதுக்காக தான் இதை பிளான் போட்டு ஈஸ்வரியும் சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேருமே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவும் தான் ஐஸ்வர்யா இப்படியெல்லாம் பண்ணியிருக்கா. ஐயோ கடவுளே, சேது, என்ன சேது உன்னோட வாழ்க்கை இந்த நிலைமையில ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு ராஜாங்கம், உன்னோட குடும்பத்துல இருந்து ஒரு மகாலட்சுமி அனுப்பிட்டு உன்னோட வாரிசையும் தத்தளிக்க வச்சுக்கிட்டு இருக்க. நீ உன்னோட வாரிசுங்க ரொம்ப 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 அபூர்வமான பசங்க. அவங்க 2 பேரால இந்த உலகத்துக்கே பெரிய நல்லது நடக்க போகுது. ஆனா அது எல்லாமே நடக்கணும்னா அந்த பொண்ணும் இந்த பையனும் ஒன்று சேர்ந்து வாழணும். அது மட்டும் இல்லாம நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்ன இல்லையா, அந்த பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டவே கிடையாது, அது உனக்கு முதல்ல தெரியுமா அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, என்ன சாமி சொல்றீங்க? ஆமா, அதையும் உனக்கு படமா காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம சாமியாரோட சக்தியால அப்படியே படமா காட்டுறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி ஆதங்கப்படுறதும் கஷ்டப்படுறதும் அந்த கடவுளுக்கே பொறுக்க முடியாததான் எல்லா உண்மையும் இவங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு தன்னோட சங்கதிக்கு வர வச்சு இப்படி ஒரு உண்மையை ராஜாங்கத்துக்கும் சேதுக்கும் தெரிய வச்சிடறாங்க. தெரிஞ்ச உடனே தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இதுக்கு நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா தமிழ்ச்செல்வியோட மனசை மாற்றி அவளை சேது கூட, அதாவது இந்த பையன் கூட சேர்ந்து வாழ வைக்கணும். அதுதான் இந்த குடும்பத்துக்கு நல்லதை உருவாக்கும். இல்லைனா இந்த குடும்பம் சீரழிஞ்சு போயிடும். இப்போ இருக்கிற பொண்ணோட இவன் சேர்ந்து வாழ்ந்தானா கண்டிப்பா இவனோட வாழ்க்கையே சீர குலைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே நம்ம மோகனா ஐயோ அப்படின்னு பார்க்குறாங்க. இங்க பாருங்க சாமி, நீங்க சொன்னது எல்லாத்தையுமே பண்றோம். எங்க குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண இவங்க 3 பேரையும் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்க பாருங்க, எந்த ஒரு தப்புமே பண்ணாத ஒரு பொண்ணை நீங்கள் வீட்டை விட்டு துரத்திருக்கீங்க, அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திருக்கீங்க. இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நானா சொல்லணும்? நீங்களே அதை முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தியான நிலைக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்து ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேருமே காணாமல் போயிடுறாங்க. அதாவது காணாமல் போயிடுறாங்கன்னா
ராஜாங்கத்துக்கிட்டேயும் சேதுக்கிட்டேயும் மாட்டிக்கிட்டு நம்ம என்ன ஆக போகிறோமோன்னு பயந்துக்கிட்டு அப்படியே காணாமல் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு என்னப்பா ஈஸ்வரி சின்னமாவும் சித்ராவும் ஐஸ்வர்யாவும் ஆளே காணோம் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கவும் இதெல்லாம் இப்போ கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம கருப்பு இருந்துட்டு இங்கே பாரு மாப்பிள்ள, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் எல்லாரும் சாமியார் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி சித்ரா ஐஸ்வர்யா இவங்க 3 பேருமே எங்கேயோ போனாங்க. ஆனால் எங்கே போனாங்கன்னெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா, நம்ம குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன்ப்பா. என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்காங்க. நான் எவ்வளோ சந்தோஷமாக வாழ வேண்டியவன், இப்படி என்னோட வாழ்க்கையை தத்தளிக்க வச்சுட்டாங்களேப்பா, என்னப்பா பண்ணுறது நான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சேதோ, முதல்ல அந்த ஈஸ்வரிக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரிக்கு கால் பண்ணால் நம்ம ஈஸ்வரியும் ஃபோன் அட்டன் பண்ணி, இங்கே பாருங்க மாமா, நடந்த விஷயத்துக்கெல்லாம் என்னை மன்னிச்சிருங்க மாமா, இனிமேல் நான் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன். நான் பண்ணது எல்லாம் மிகப்பெரிய தப்பு தான். அந்த தமிழ்ச்செல்வியை பழி வாங்கணும், சேதுவை எப்படியாவது ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ புரிஞ்சிச்சு மாமா. இனிமே உங்கள் கண்ணிலே நான் பட மாட்டேன். இங்கே பாரு ஈஸ்வரி, முதல்ல வீட்டுக்கு வா, மற்றதெல்லாம் நான் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இல்லை மாமா, நான் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன். வீட்டுக்கு வந்தால் எனக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. அதனால தான் நீங்கள் தண்டனை கொடுக்காததுக்கு முன்னாடியே நானும் என்னோட பொண்ணும் என் புருஷன் இருக்கிற இடத்துக்கே நாங்கள் போயிடுறோம். அங்கே போய் நாங்கள் உழைச்சி சாப்பிட்டுக்கிறோம் மாமா. இனிமேல் இந்த குடும்பத்துக்கு நான் வரமாட்டேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஈஸ்வரி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே நம்ம ஈஸ்வரி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நம்ம சித்ரா இருந்துட்டு, என்னம்மா நம்ம நிலைமை இப்படி ஆகிப்போச்சம்மா, இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதுன்னு எவ்வளோ தைரியமாக நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சேம்மா, நம்ம என்னம்மா பண்ணுறது? ஐயோ கடவுளே, இப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? தினமும் சாப்பாட்டுக்காக உழைக்கணுமா, உழைச்சி சாப்பிடணுமாம்மா, அது என்னால் முடியவே முடியாதுமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க ஆண்டி, உங்கள் பேச்சை கேட்டதுனால சேது மாமா கூட சேர்ந்து வாழவும் முடியல. இப்போ என்னோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சு. சேது மாமா என்னோட கழுத்தில் தாலி கட்டவே இல்லை. அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம், என்கிட்ட ஏன் சொல்லலை? இங்கே பாரு சித்தோ, நீ தான் என் கழுத்தில் மூணு முடிச்சு போட்டதுன்னு ஏன் சித்தோ என்கிட்ட சொல்லலை? இங்கே பாரு ஐஸ்வர்யா, இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருந்தா எப்போ சேதுக்கு தெரியுமோன்னு நினச்சி சேதுக்கிட்ட நீ ரொம்ப பதட்டமாக நடந்துக்கிட்டு இருப்ப. அதனால தான் நான் இந்த விஷயத்த உன்கிட்டயே சொல்லலை. அப்போ தான் வந்த அதிர்ச்சியில் சேது உன் கழுத்தில் தாலி கட்டவே கிடையாது. அதனால தான் எங்கள் கல்யாணம் நடக்காமல் போயிடுமோன்னு சேதுக்கிட்ட இருந்து தாலியை வாங்கி நான் கட்டி விட்டேன். அது மிகப்பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி நம்ம சித்ரா வந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட மன்னிப்பு கேட்கவும், இங்கே பாருங்க, இனிமேல் நான் என்னோட வீட்டுக்கும் போக முடியாது. என் வீட்டுக்கு போனால் அங்கே அம்மாவும் அப்பாவும் எதுக்காக இங்கே வந்திருக்க, மாப்பிள்ளை எங்க, அப்படி இப்படின்னு என்னை 1008 கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட கேள்விக்கு என்னால் பதில் சொல்லவே முடியாது. நானும் உங்கள் கூடவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே நம்ம சன்னாசி இருக்கிற ஊருக்கு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ராஜாங்கம், மோகனா, சேது, மலரே, கருப்பு அப்படின்னு எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கப்பா, நான் பண்ணது மிகப்பெரிய தப்புப்பா. தமிழ்ச்செல்வி அப்போவே சொன்னா நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலைன்னு. ஆனால் தாமரை விஷயத்தில் வீட்டில் இருக்கிற எல்லாருமே எனக்கு எதிராக தான் இருந்தீங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி மட்டும்தான் எனக்கு ஆதரவாகவும் என் மேலே நம்பிக்கையோடையும் பேசினா. ஆனால் அப்படி ஒரு நம்பிக்கையை அவன் மேலே வைக்காமல் போயிட்டேனேப்பா. ஐயோ கடவுளே, இங்கே பாருடா பாப்பா, உன்னோட அம்மா மேலே நான் ஒரு தப்பான பழியை தூக்கி போட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்பி அவளுக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன். அவளை அசிங்கப்படுத்தியிருக்கேன். எவ்வளவோ விஷயம் நடந்திருக்கு. இதெல்லாம் நினச்சி பார்த்தா உங்கள் அம்மா என்னை மன்னிக்கவே மாட்டா. உங்கள் அம்மாவும் நானும் ஒன்று சேர்ந்தாதான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நன்மை நடக்கணும் சாமியார் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சொன்ன பரிகாரத்தை நாங்கள் ஒழுங்காக பண்ணாததால தான் அம்மாவை நாங்கள் பறி கொடுத்துட்டோம். இப்போ எப்படியாவது எப்பாடுபட்டாவது உன்னோட அம்மாவை நான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன். கூட்டிகிட்டு வந்து அம்மா, நீ, நான், அப்புறம்
நம்ம 4 பேருமா சந்தோஷமா இருக்கலாம். நீ கவலையப்படாத. நான் என்னோட உசுரை விட்டு கூட உன்னோட அம்மாவை நான் இங்கே கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரியா சேதோ, உன்னோட வாழ்க்கையை நானே சீரழிச்சிட்டனே. ஆத்தா எத்தனையோ முறை சொல்லுச்சு இப்படிலாம் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு. ஆனா ஆத்தா சொன்னது எதுவுமே கேட்காம இப்படி நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணி இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து நிற்குது பாத்தியா. அந்த ஈஸ்வரியும் சித்ராக்கும் எவ்வளோ பெரிய தைரியம். இந்த குடும்பத்தில் இருக்கிற நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஒரே முட்டா கெடுத்துட்டு போயிட்டாங்களே. இங்க பாருங்கண்ணே, எனக்கு அப்பவே தெரியும். சேது கிட்ட நான் அப்பவே சொன்னேன், உயிருக்கு உயிரா காதலிச்ச உன்னோட தமிழ்ச்செல்வியை விட்டுட்டு எதுக்காக ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்? உன்னோட சொத்துக்காக தான் அவங்க எல்லாரும் உன்கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்பாத சேதுன்னு நான் 1000 முறை நம்ம சேது கிட்ட சொல்லியிருப்பேன். ஆனால் சேது எதுவுமே நம்பாம இப்படி தமிழ்ச்செல்விக்கு துரோகத்தையும் பண்ணிட்டு தமிழ்ச்செல்வியால் வரப்போகிற நன்மைகளையும் பறி கொடுத்துட்டானே. இப்போ தமிழ்ச்செல்வி மன்னிக்குவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். இங்கே பாரு சேதோ, கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி மன்னிக்கவே மாட்டா. நீ மன்னிக்க முடியாத தப்பை தான் பண்ணியிருக்க. என்னாலே உன்னை மன்னிக்க முடியாது. அப்படி இருக்கிறப்போ தமிழ்ச்செல்வி எப்படி மன்னிப்பா? அவள் வைராகியமாக இருக்கா. ஏற்கனவே உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லியிருந்தா. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து அவளை கட்டாயப்படுத்தினதுனால மட்டும்தான் உன் கூட சேர்ந்து வாழ்றேன்னு முடிவெடுத்து திரும்ப உன் கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தா. ஆனால் திரும்பவும் அவள் மேலே துளி கூட ஒரு நம்பிக்கையே இல்லாமல் அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி மாச கர்ப்பிணியாக இருக்கான்னு கூட பார்க்காம அவளை வீட்டை விட்டு துரத்துனது மிகப்பெரிய தப்பு சேது. நீ எந்த ஜென்மத்திலையும் இந்த பாவத்தை கழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கவும் நம்ம மோகனா இருந்துட்டு, என்னங்க அந்த ஈஸ்வரிக்கு என்னங்க குறை வச்சோம்? இந்த வீட்டில் அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தானே இருந்தோம். சாப்பாடுலேருந்து துணிமணியிலிருந்து இருக்கிற இடம் வரைக்குமே அவளுக்கு பிடிச்ச மாதிரி தாங்க எல்லாத்தையும் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இப்போ பாருங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்ம குடும்பத்துக்கு உருவாக்கிட்டு போயிருக்கா. நம்ம பையனோட வாழ்க்கையே நாசமாக்கிட்டாலே. இப்போ நம்ம என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டே சொல்லவும், இங்கே பாரு சேதோ, என்னை மன்னிச்சிட சேதோ, என்னால் தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையோ நாசமாக போயிடுச்சு. இங்க பாருங்கப்பா, நீங்க என்னப்பா பண்ணுவீங்க? என்னோட அவசர புத்தியாலையும் முட்டாள்தனத்தினாலும் தானே தமிழ்ச்செல்வியை நான் தானே வீட்டை விட்டு துரத்துனேன். யார பேச்சு கேட்டியோ நான் வீட்டை விட்டு துரத்தலையே. அப்பதான் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, பொறுமையா இருடான்னு. ஆனா நான் பொறுமையை இழந்து எல்லாத்தையுமே செஞ்சதுனால தான் இப்போ எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையும் இவ்வளோ பெரிய அவமானம் அசிங்கத்தையும் நான் தேடிக்கிட்டேன். இனிமே எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் சரி, எவ்வளோ அவமானப்பட்டாலும் சரி, கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்டு அவளை நான் இங்கே கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சேது, நம்ம இப்போவே போய் தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு வருவோம். அவகிட்ட மன்னிப்பு கேட்போம். அவள் மன்னிக்கிற வரைக்குமே அவகிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அவ்வளோ பெரிய துரோகத்தை நம்ம அவளுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி, சித்ரா, நம்ம ஐஸ்வர்யா இவங்க 3 பேருமே நம்ம சன்னாசி இருக்கிற ஊருக்கு போயிடுறாங்க. போன உடனே சன்னாசி இருந்துட்டு ஈஸ்வரி, சித்ரா, இவங்க ஐஸ்வர்யா இவங்க 3 பேருமே பார்த்துட்டு, என்ன ஈஸ்வரி, என்ன திடீர்னு இந்த பக்கம்லாம் வந்திருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க, உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியலையா, அதனால தாங்க நான் வந்துட்டேன். இங்கே பாரு ஈஸ்வரி, ஏதாவது அண்ணன் வீட்டில் பிரச்சனை இது பண்ணிட்டு வந்துட்டியா? அண்ணனுக்கு அசிங்கப்படுற மாதிரியோ இல்லை அவமானப்படுற மாதிரியோ ஏதாவது நீ தப்பாக நடந்துட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க, நான் என்னங்க பண்ண போகிறேன்? இங்கே பாரு, நீ மட்டும் அப்படி ஏதாவது பண்ணிட்டு வந்த, இந்த இடத்துல உனக்கு இடமே கிடையாது. இங்கேருந்து கிளம்பிடு. நான் இப்போவே ஃபோன் பண்ணி அண்ணனுக்கு கேட்குறேன். என்னங்க, பொண்டாட்டி புள்ள மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையாங்க? ஏங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? இங்கே பாரு, உன் மகளை பற்றியும் ஆத்தாளை பற்றியும் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் அந்த குடும்பத்தில் ஏதோ பிரச்சனையை உருவாக்கிட்டு தான் வந்திருக்கீங்க. அண்ணன் உங்களை வீட்டை விட்டு துரத்திருக்காரு. அதனால தான் போக இடம் இல்லாமல் இங்கே வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் இப்போவே அண்ணனுக்கு கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு கால் பண்ணுறாங்க. அதாவது நம்ம சன்னாசி வந்து
நம்ம ராஜாங்கத்துக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே ராஜாங்கமும் ஃபோன் அட்டன் பண்ணி, "அண்ணன் நல்லா இருக்கீங்களாண்ணே?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "என்ன என்ன சன்னாசி, எங்கே நல்லா இருக்கேன் நான்? உன் பொண்டாட்டி பண்ண தப்பாலையும் முட்டாள்தனத்தினாலையும் இந்த குடும்பமே சீர்குலைஞ்சு நிற்கிது. இப்போது இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்களே உடஞ்சி போய் உக்காந்துக்கிட்டு இருக்கோம். என்னென்ன ஆச்சு? அப்படி என்னென்ன பண்ணிட்டு வந்தாங்க இவங்க 3 பேரும்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், நடந்த விஷயத்த ஒன்று விடாமல் புட்டு புட்டு நம்ம சன்னாசி கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே, ஐயோ கடவுளே, என்னென்ன இவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லவே இல்லை, ஏன்னா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சன்னியாசி, எனக்கே இப்போ தான் தெரியும் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணது ஈஸ்வரின்னு. ஈஸ்வரி அவ கூட பேசுறதுக்குள்ளே இந்த வீட்டில் இருந்து காணாமல் போயிட்டா. அவளுக்கு பெரிய தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், அண்ணே நீங்கள் கவலையே படாதீங்கண்ணே, இனிமே இந்த இடத்துல கூட அவளுக்கு இடமே கிடையாது. அவள் தெருவா போய் பிச்சை எடுக்கணும். ஒரு வேளை சாப்பாடுக்கு கூட அவளுக்கு காசு இல்லாமல் அவள் ரோடா அலைஞ்சாதான் அவளுக்கு சோறுனா என்ன, நம்ம இவ்வளோ வசதியாக வாழ்ந்தோமே, அதை விட்டுட்டு அதை இழந்துட்டு இப்படி நிற்கிறோமேன்னு நினச்சி அவங்க வருத்தப்படணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுக்குறேன்னு. நீங்கள் கவலையப்படாதீங்க. நீங்கள் தமிழ்ச்செல்வி கிட்ட போய் எப்படியாவது மன்னிப்பு கேட்க பாருங்க, அவளோட மனசை மாற்றி அவளை வீட்டுக்கு வர வைக்க பாருங்கன்னு. அதுதான் சன்னாசி, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது சன்னாசி. அவளை ரொம்ப காயப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பி வச்சுருக்கோம். ஆனால் நாங்கள் போய் அவள் மூஞ்சில் எப்படி முழிக்கிறதுனே தெரியாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சன்னாசி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, நம்ம கும்புற தெய்வம் நம்ம கூடிய தான் இருக்குது. முதல்ல அவங்களுக்கு கோவம் வரும், ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தையும் வலியும் அனுபவிச்சிருக்காங்கல்ல. கண்டிப்பாக கோவம் வந்தாலையும் அது எல்லாத்தையும் நம்ம பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். பொறுத்துக்கிட்டு மன்னிப்பு நமக்கு மன்னிப்பு கொடுக்குற வரைக்கும் நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிட்டே தானே இருக்கணும். நான் இந்த ஈஸ்வரியை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் தமிழ்ச்செல்வி கிட்ட போய் நீங்கள் மன்னிப்பை கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கம், மோகனா, சாவித்திரி, தாமரை, சேது, நம்ம மீனாட்சி, அழகர், இவங்க எல்லாருமே இப்போது தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே ஆத்தா இருந்துட்டு, என்ன காற்று இந்த பக்கம் வீசுது, எதுக்காக எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாராத்தா, உன்னோட பேச்சு கேட்காம உன்னை மீறி ஒரு விஷயம் பண்ணோம், ஆனால் அது பண்ணதுனால எவ்வளோ பெரிய பக்க விளைவுகள் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு இப்போ தானே புரியுது, என்னை மன்னிச்சிடாத்தா அப்படின்னு சொல்லவும், என்னடா திடீர்னு ஞான உதயம் வந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க, இங்கே பாரு, இவ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு இத்தனை நாளாக நீங்கள் பண்ணிக்கிட்டு தானே இருந்தீங்க, அதே மாதிரி இனிமேலும் பண்ணிக்கிட்டு இருங்க. இதை பற்றி கேள்வி கேட்குறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீ யாரோ நான் யாரோ, எதுக்காக திரும்ப திரும்ப இங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கள், வாரம் குழந்தைய மட்டும் மறக்காமல் வந்து மாற்றிட்டு போயிடுங்க. இல்லைனா இந்த குழந்தைய வச்சு நீங்கள் பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிங்க, இன்னொரு குழந்தையும் அந்த வீட்டில் இருந்து பிரித்து நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஏதோ உங்கள் மேலே பரிதாபப்பட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு வந்தா இப்போ எங்களுக்கே நீங்கள் இவ்வளோ பெரிய ஆப்பு வைக்கிறீங்களா? தமிழ்ச்செல்வி 2 குழந்தையும் விட்டு பிரிஞ்சு இருக்கணுமா? உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லை. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனால் தப்பு பண்ணவங்க எல்லாரையும் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு எந்த தப்புமே பண்ணாதவளை வீட்டை விட்டு துரத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இப்படி கேவலப்படுத்திட்டு இருக்கீங்களே, உங்களுக்கே மனசாட்சின்றது ஒன்று இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம அது சேது இருந்துட்டு சேதுவும் ராஜாங்கமும் நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம அப்பத்தா கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அப்பத்தாவும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சன்னாசி இருந்துட்டு, இங்கே பாருடி, என் அண்ணன் குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு வந்திருக்க, இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு வந்து நான் உன்னை சேர்த்து பண்ணி எப்படி நினச்சிக்கிட்டு இருக்க, உன் மேலே உன்னையும் உன் மகளையையும் வெறுத்து போய் தாண்டி நான் இங்கே வந்து நிம்மதியாக இருக்கலான்னு வந்திருக்கேன். என்னோட நிம்மதியை கெடுக்கலான்னு இங்க வந்துட்டியா? இங்க பாரு, நீ இனிமேலும் இங்க இருக்கவே கூடாது. முதல்ல போ. இங்க பாருங்க, எனக்குன்னு யாரு இருக்கா? உங்க அண்ணனும் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இங்க பாருடி, வீட்டை விட்டெல்லாம் துரத்தல, பயந்துக்கிட்டு என் அண்ணன் ஏதாவது பண்ணிடுவாரோன்னு நினைச்சு தாண்டி ஓடி வந்திருக்க. இப்படி திருட்டுத்தனமா ஓடி வந்தா இங்க நான் உன்னை சேர்த்து சந்தோஷமா வாழ வைப்பேன், உனக்கு சம்பாதிச்சு போடுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காடி. அந்த வீண் நினைப்ப மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்காத. முதல்ல இங்க இருந்து கிளம்புடி. ஒருவேளை சோத்துக்கும் நீ
பிச்சை எடுத்து அதாண்டி உன்னை செஞ்ச தப்பெல்லாம் உணர்வ, முதல்ல இங்கேருந்து கிளம்புடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க நீங்கள் பண்ணுறது நியாயமே கிடையாது, இப்படி நியாயமே இல்லாமல் பொண்டாட்டி பிள்ளைங்களை தவிக்க விடாதீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி உங்கள் 2 பேராலையும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க தாண்டி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. உன்னை என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தனோ அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நான் என் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு தாண்டி இருக்கேன். முதல்ல இங்கேருந்து போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே துரத்தி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேருமே நடுத்தெருவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, நீ தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருப்பேன்னு தப்பாக உன்னை புரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் நடந்து போச்சுமா, நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து போச்சு, எல்லா தப்புமே எங்கள் மேலே தாம்மா, எங்களை எல்லாரையும் மன்னிச்சிருமா, மன்னிச்சு நீ திரும்பவும் எங்கள் வீட்டுக்கு வந்து என்னோட மருமகளா நீ எங்கள் வீட்டில் இருக்கணும். என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களா வருவீங்க, வந்து என்னை கூட்டிகிட்டு போவீங்க, வந்து கூட்டிகிட்டு போய் அங்கே பெரிய பழியை என் மேலே தூக்கி போட்டு என்னை திரும்பவும் வீட்டை விட்டு துரத்துவீங்க, என்ன மான கட்டவன நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, அப்படி இப்படின்னு கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மீறி நம்ம தமிழ்ச்செல்வியோட மனசை மாற்றி எப்படி நம்ம சேது தமிழ்ச்செல்வியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போடுவாங்க அப்படின்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.